அப்பனே முருகா, எனக்கு ஒரே ஒரு ஆசைதான். நீ எப்படி 2 பொண்டாட்டி கட்டிக்கிறியோ அதேமாரி எனக்கும் 2 பொண்டாட்டி வேணும் முருகா. 2 பொண்டாட்டி கட்டிக்க சாமி. ஆனா என்ன போலவே குழந்தை இருக்காது, பரவாயில்லையா? அதுக்கு நான் விநாயகர் மாரி இருந்துட்டு போயிடுறேன்டா. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ குதிப்பிய நமக. கற்பக விநாயக பெருமான் திருவடிகளை போற்றி. கடந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் பேசக்கூடியவர் முருகப்பெருமானுக்கு 2 மனைவிகள் இருப்பதாகவும் அவர்களுக்கு குழந்தை இல்லாத மலட்டுத்தன்மை கொண்டவதாகவும் தான் சித்தரித்து பேசிட்டு இருக்கார். இந்த விதத்தில் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புவது, நம்முடைய இந்து சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வ வடிவங்களும் மிகவும் சூட்சுமமான கருத்துக்களை கொண்ட தெய்வ வடிவங்கள். அவைகள் நீங்கள் கேள்வி பேசுவதற்கு ஏற்றது போல இருக்கக்கூடிய அளவில் இருந்தது அப்படின்னா அது உங்களுடைய அறியாமையை தவிர தெய்வங்கள் மீது குற்றங்கள் கிடையாது. யோக வழியிலுமே சரி, தியான வழியிலுமே சரி, மிகவும் உள்ளார்ந்த அனுபவங்களை கொண்ட மிகவும் ஆச்சரியத்தக்க வடிவங்களை கொண்டவர்கள் நம்முடைய இந்து சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள். அவர்களை பற்றி இனிமேல் நீங்கள் பேசணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், ஃபாலோவர்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இறை தெய்வங்களை நீங்கள் கேலி பேசுறதுக்கான கேலி பொருளாக எங்களுடைய தெய்வங்கள் கிடையாது. அவர்களினுடைய சூட்சுமமான கருத்துக்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்றதுக்காக அவைகளுக்கு எந்த விதமான உள்ளார்ந்த சிந்தனைகளும் இல்லை அப்படின்னு நீங்கள் எடை போடக்கூடாது. இச்சாசக்தி கிரியாசக்தியின் சுரூபமாக சுவாமி 2 மனைவிகளை வைத்திருக்கின்றார். நம்ம போல குடும்பம் நடத்தி அவர்களுக்கு குழந்தை குட்டிகள் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இச்சாசக்தியின் சுரூபமாக வள்ளி நாச்சியார் இருக்கின்றார். கிரியாசக்தியின் சுரூபமாக தேவசேனா பிராட்டியார் இருக்கின்றார். 2 சக்திகளுக்கும் மேலான ஞான சக்தியாக செவ்வேளை ஏந்தி சுவாமி காட்சி கொடுக்கின்றார். அதனால் இதுக்கெல்லாம் ஒரு தண்டனை அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் இருக்குது. உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்தே தருவான். இது போன்ற விஷயங்களை இனிமேல் பேசுறதுக்கு முன்னாடி தங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு முதல்ல தெரிந்து கொண்டு பேசுறது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த பதிவை வெளியிட்ட அந்த அன்பருக்கு இந்து மதத்தை பற்றி எந்த விதமான புரிதலும் இல்லை அப்படின்னு தான் சொல்லிக்கணும். அதனால் அடுத்த பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். குரு குகாச்சரம் குஹார்ப்பணமஸ்து.